எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கணும். இங்க வந்து பேசின எல்லாருமே என்னோட என் மேல இருக்கிற அன்பின் காரணமாக கொஞ்சம் மிகையா என்னை புகழ்ந்ததுனாலையும் என்னை இது பண்ணதுனாலும் எனக்கே ரொம்ப சங்கோஜமா இருக்கு. எனக்கு உங்க நிலைமையெல்லாம் ரொம்ப புரியுது. தயவு செஞ்சு அதை பெருசா தப்பா எடுத்துக்க கூடாது. சாரி. ஓகே, சரிங்க. என் அம்மா அப்பாவுக்கு நன்றி இந்த இடம் வந்ததுக்கு. அண்ட் பாக்யராஜ் சாருக்கும் நெல்சன் திலீப் குமார் சாருக்கும் என்னோட அவர்னால தான் எனக்கு இந்த ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன் அவங்களால. ஸோ அவங்களுக்கு நன்றி. அண்ட் இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த பிக் பாஸ் என்ற ஒரு ஷோ தான் நினைக்கிறேன். அந்த ஷோல வின் பண்ணது தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வாய்ப்பு கொடுத்த பெரிய மனிதர்களுக்கும் அதுல எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அந்த மக்களுக்கு தான் இது சேருமே தவிர நான் நல்லா நடிப்பேன் அது இது யாருக்குமே தெரியாது. ஸோ இது வந்ததுக்கு சோல் ரீசன் பிக் பாஸ் என்ற ஷோ, அதுக்கு என்ன ஜெயிக்க வச்ச அந்த மக்கள் தான். ஸோ அவங்களுக்கு என் லைஃப் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், படத்துல நல்லா நடிக்கணும். இந்த மாதிரி மேடையில பிரஸ் மீட்ல எல்லாம் நடிக்க கூடாது அப்படின்றத நான் இங்க நான் உங்ககிட்ட ஒரு உறுதிமொழி மாதிரி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இந்த படம் எல்லாரும் ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, முதல்ல இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ், நான் படத்துல எப்பவுமே பின்னாடி நின்று வேலை பார்த்திருக்கேன். ஸோ ஒரு வாட்டியும் படத்துல நின்று வேலை பார்க்கும்போது அந்த படத்தை பத்தி எல்லாருமே பேசும்போது நம்மளை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நிறைய யோசிச்சிருக்கேன். பட் இன்னைக்கு யோசிச்சதை தாண்டி ரொம்ப ஓவரா இருக்கு. இப்ப பார்த்தா இன்டர்நெட்ல நைட் ஃபுல்லா போட்டு செஞ்சு வாங்கி போட்டிருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால இந்த படம் இங்க மவுண்ட் ஆயிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறது டைரக்ஷன் டீம், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பசங்க எங்க இருக்கீங்களா வாங்க. அப்படியா, சரிங்க. அவரு சதீஷ் அதெல்லாம் நீங்க சொல்லிருங்க. ஸோ நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னால ஐ வாண்டட் டு கிவ் தம் த ஹானர். தேங்க்யூ. எல்லாருமே ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சிருந்தீங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பாபு சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நம்மளோட படத்துக்காக இவ்வளவு தயாராகுதுன்னா ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்ம படத்துக்கு ஒரு செட்டு ஆகுது, நம்ம படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி இவ்வளவு நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த மாதிரி இது நம்ம படம் தானா, ஏன் இப்படி பண்றாங்க, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிவாஸ் ப்ரோ, முதல்ல இந்த படம் இப்படி ஒரு படம் இருக்குன்னு சொல்லும் போது நான் ஃபர்ஸ்ட் ஜியோ ஹாட் ஸ்டார்ல நானே எழுதி இயக்கி நடிச்சு அப்படி ஒரு படத்துக்கு சைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த படத்தை பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த ஆஃபர் வந்தது. ஸோ அது கொஞ்சம் லேட் ஆனதுனால இதை பண்ணேன். ஸோ அப்போ இந்த படத்தை பண்றதுக்கு எனக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரை அனுமதிச்சதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எந்தவித அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாலும் கூட என்னை நீங்க இதுக்கு அலோவ் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் அந்த படம் ஃபர்ஸ்ட் பேசும்போது நம்மளுக்கு யாரு கரெக்டா தெரிஞ்சவங்களா இல்லையா அப்படின்னு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி பயந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹோப்பே நிவாஸ் ப்ரோ தான். நிவாஸ் ப்ரோ ஹீஸ் சச் அ வண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர். அண்ட் அவர் டிசர்வ் பண்ற பிளேஸ் இன்னும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நேத்து படம் பார்த்துட்டு இதுவரைக்கும் நிவாஸ் ப்ரோ பண்ண எல்லா படத்தோட பாட்டை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். RR ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் நேத்து பண்ணதுல அவர் பண்ணது. அந்த படத்தை கிளைமேக்ஸ் பக்கம்லாம் அவர் அவரோட வாய்ஸ்ல கத்தி தொண்டை தண்ணி கிளிய கத்தி ஒன்னு பண்ணிருக்காரு. எனக்கு கையெல்லாம் ஐ மீன் என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ சோ மச் நிவாஸ் ப்ரோ. அண்ட் அப்புறம் டைரக்டர் சார், இவர் ராகவ் மிர்டாத் அப்படின்ற பேர் என்ன அப்படின்னு சொன்னா, மிர்டாத்ன்றது ஒரு பிலாசபருடைய பேரு. ஸோ ஒரு பிலாசபருடைய பேரை தன்னுடைய பேரோட சேர்த்து அப்பா பேர் போட வேண்டிய இடத்துல தான் பேர் அவங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு லைஃப்ல டீப்பான அர்த்தங்களை சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு நல்ல தாட் உள்ள ஒருத்தர். ஸோ அவர் ஒரு ஜென்சிக்கு ரொம்ப ஒரு டீப்பான ஒரு விஷயத்த எப்படி லேயர் பண்ணி கொடுக்கணும்ன்றது தெரிஞ்ச ஒரு டைரக்டர். இன்னொன்னு, எல்லாரும் இன்னைக்கு சொன்ன எல்லா பாராட்டும் எல்லாம் நடிச்சு கிடிச்சு எல்லாரும் சொல்றாங்கல்ல, அது எந்த இல்ல. தயவு செஞ்சு நான் எடுத்துக்கவே மாட்டேன். சாரி. அது எல்லாமே டைரக்டரோடது. அவர் சொன்னதை நடிச்சதுனாலதான் மட்டும்தான் எனக்கு இது கிடைச்சிருக்கு. தேங்க்யூ சோ மச். எனக்கு ஒரு கிரவுண்ட் கொடுத்துருக்கீங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் படம். இவ்வளவு பேர் பாராட்டக்கூடிய ஒரு இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். லைஃப்ல மறக்க மாட்டேன். அண்ட் இந்த படத்துல எல்லாருமே டைரக்டர்ஸ். இவர் ஃபர்ஸ்ட் டைரக்டர் அப்படின்னா செகண்ட் டைரக்டர் நம்மளுடைய எடிட்டர் ஜான் ஆப்ரஹாம் சார் எங்க இருக்கீங்க.
ஆமா சார், அவர் வந்து he himself a director. ஸோ அவரு வந்து ஒரு ஸ்டோரி எழுதி பண்ணா கூட அவரு வந்து அதை டேபிள்ல வேற மாதிரி மாத்தினாரு. தேங்க்யூ சார், நீங்களும் எனக்கு ஒரு பெரிய உறுதுணையா இருந்திருக்கீங்க இந்த படத்துல. உங்களோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மூணாவது டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூசர். இப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாருமே ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லி ஓகே பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ப்ரொடியூசரோட கதைன்றதுனால ஈஸியா ஓகே ஆயிடுச்சு. இன்னொன்னு, எல்லாருமே ப்ரொடியூசர் சுரேஷ்ன்றாங்க, பேருமே சுரேஷ் இருக்கு. அவர் யாரு, போட்டோ கிட்ட பாக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அமெரிக்கால இருக்காரு. WWF எல்லாம் பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்னு ஒரு ஆள் இருப்பார். அவர் மாதிரியே இருக்கக்கூடிய ரோமன் ரெயின்ஸ் அண்டர்டேக்கரும் சேர்ந்தா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு இது. ஹீஸ் நைஸ் ஜென்டில்மேன், ஒண்டர்ஃபுல் ஜென்டில்மேன். படம் இன்னும் ஒரு வாரத்துல இங்க ரிலீஸ் ஆக போகுது. ஆனா அவரு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஃப்ரீயா போட்டு காட்டி விளையாண்டுகிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டு ஜாலியா அங்க இருக்கிறதுனால அந்த ஒரு ஜாலியில அவர் அங்கேயே இருக்காரு. இந்த நேரத்துல அமெரிக்கால பார்த்து இந்த எங்களோட படத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லா அமெரிக்கா வாழ் தமிழர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. அண்ட் ப்ரொடியூசர் அப்படின்னும் போது இப்ப நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்றோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஓகே வந்துட்டாங்க அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்றதே ஒரு பயம்தான். இப்ப நானே காசு வச்சிருந்தா புதுசா வர்றவனை நம்பி காசு கொடுப்பனான்னு டவுட் தான். என்னைய நம்பி கோடிக்கணக்கில் காசு கொடுத்ததுக்கு வந்து இன்னைக்கு ஆக்சுவலி எங்க அப்பா இருந்திருந்தா அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருப்பாரு. ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி, என்னை நம்பி இவ்வளவு கோடிக்கணக்கில் செலவு பண்ணிருக்கீங்க. இதை வந்து நான் என்ன சொல்றது, இப்ப நடந்து ஏதாவது கூட தப்பாயிடக்கூடாது, ஏதோ ஒண்ணு இதுவாகி சும்மா ஏதாவது ஓவரா பேசினா. இப்ப ரீசெண்டா எல்லாம் படம் குப்பை மாதிரி எடுத்து வச்சுட்டு வாயை பார்த்தியா அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குல்ல. சோ இல்லன்னா நல்ல படத்தை கூட நம்ம ஓவரா வாய் பேசிட்டு அதுக்கப்புறம் நேர பார்த்தா இதைத்தான் விடிய வச்சு ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களா அந்த மாதிரி திரும்புவாங்கல்ல. சோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப பயமா இருக்கு. இன்னொன்னு, நம்மளுக்கு வந்து லாஸ்ன்றது ஒன் ஃபில்ம் அவே தான் இருக்கு. ஆனா ப்ரொடியூசருக்கு லாஸ்ன்றது வந்து கோடிக்கணக்கில் காசு இருக்கு. சோ அதனால நம்ம எல்லாருக்குமே நான் அதுக்கு ரொம்ப பொறுப்புள்ள ஆளா ஃபீல் ஆகுறேன். சோ எல்லாருமே ஹீரோன்னு சொல்றாங்க, இதுன்னு சொல்றாங்க. ஹீரோன்னா பொதுவா படத்துல அம்மாவை காப்பாத்துறவங்க, இல்ல ஆபத்துல இருக்க காப்பாத்துறவங்க அம்மா இல்ல. என்ன வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசரை காப்பாத்திட்டேன்னா அன்னைக்கு நான் ஒத்துப்பேன் நான் ஹீரோ அப்படின்னு சொல்லி. சோ சுரேஷ் சார், உங்களுக்கு வந்து நிறைய பணம் வரணும் இந்த படம் மூலமா. இன்னும் ரொம்ப நிம்மதி இல்லாம, அதாவது நாங்க எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம். 2 வருஷம் காமெடி படம் எடுத்துட்டு சிரிக்கவே இல்லை மூஞ்சில, யார் மூஞ்சிலுமே சிரிப்பே இல்லை. ஒரே சண்டைக்காடு, எல்லாம் மாறி மாறி. ஏதாவது ஆர்ஆர் வந்து மியூசிக் ஒன்று போட்டு கொடுக்க போறோம் சீக்கிரம் அப்படின்னா மியூசிக் வந்தா தானே போடுவாரு. உடனே மியூசிக்னா உட்காந்தானே வர்றதுக்கு அது எப்படி வரும்? அது அவர் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும்ல. அவர் டைரக்ட் பண்ணும்போது அப்படி பண்ணி இவர் உட்காந்துட்டாங்க, ஓகே ரெடி அப்படி இப்படின்னு பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த ஆர்டிஸ்ட் சீக்கிரம் பண்ணுன்றாங்க. அந்த மாதிரி ஒருத்தங்க கேட்டாங்க அப்படின்னா இந்த ப்ரெஷர்ல தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. இங்க வந்து சந்தோஷமா சொல்றாங்களே தவிர எல்லாரும் மனசுலயும் அவ்வளோ பெயின் இருக்கு. இதெல்லாம் இந்த படம் சரி பண்ணிடணும். நீங்க எல்லாம் இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம்